இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் இன்னைக்கு நாம பார்க்க போறது யாரை பற்றி அப்படின்னா, பிலிப்பைன் நாட்டில் இருக்க மவுண்டன் ஆஃப் மிண்டோரோ அப்படிங்கிற ஒரு மலைவாழ் மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த மலைவாழ் மக்கள் மத்தியில் வாழ்கிற ஒரு பழங்குடியின மிஷனரியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்படி பழங்குடியினர் மத்தியில் எப்படி மிஷனரி உருவானாங்க அப்படிங்கிற ஆச்சரியமான தகவல் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த மிஷனரி உருவாவதற்கு காரணம் ஒரு யூரோப்லேருந்து வந்த இன்னொரு மிஷனரி. யூரோப்பில் அட்வென்டிஸ்ட் ஃப்ரான்டியர் மிஷன் அப்படின்னு ஒரு மிஷனரி குழு இருந்தாங்க. அந்த குழுவிலிருந்து உலகெங்கிலும் போய் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கும் மிஷனரிகளை உருவாக்குறதுக்கும் இவங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்கள இந்த உலகத்தில் அனுப்புனாங்க. அப்படி வந்த ஒரு மிஷனரி பேர் தான் மிஸ்டர் ஜான் ஹால்ப்ரூக். அவருடைய ஃபோட்டோவை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இவர் தான் இந்த கிராமத்தில் அதாவது இவர் தங்கியிருந்த கிராமத்தில் சுவிசேஷ பணிகளை செஞ்சார். மிஷனரிகளை உருவாக்குற வேலையும் அவர் பண்ணிட்டு இருந்தார். இவர் மூலியமா உருவானவர் தான் இந்த இம்மானுவேல் அப்படிங்கிறவர். இந்த இம்மானுவேலுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாட்சி இருக்கு. என்ன அப்படின்னா, இவர் ஆரம்பத்தில் ஒன்றும் புரியல அப்படின்னாலும் இந்த மிஷனரிகளோட அன்புனாலையும் அவர்கள் நேசித்தனாலையும் ரொம்ப கடவுளை பிடிச்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி கடவுளை பிடிச்சுக்கிட்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, பைபிள் படிக்க ஆரம்பிச்சாரு. மிஷனரி தளத்தில் செய்கிற போதகரோட இணைந்து செயல்பட ஆரம்பிச்சாரு. எந்த நேரமும் அவங்களோடயே டிராவல் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு நாள் அவருக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு, நம்மளும் இவங்கள மாதிரி மிஷனரியா ஏன் வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. அப்படி அவர் ஜெபம் பண்ணிட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு, ஆப்போசிட்ல இருக்கிற அதை விட ஹைட் அதிகமாக இருக்கிற ஒரு மலையில ஒரு இன மக்கள் வாழ்றாங்க, அவங்கள போய் நான் பார்க்குறேன், ஆண்டவரே உமக்கு சித்தமானா என்ன அங்கே ஊழியம் செய்கிறதுக்கு என்னை கொண்டு போங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு அந்த மலைக்கு போகிறார். அவர் மலைக்கு போகும்போதே சுற்றி பார்க்குறாரு. மக்கள் எல்லாம் ஏதோ பரபரப்பாக இருக்காங்க. ஏன் அப்படி இருக்காங்க அவர் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வரான். ஐயா சீக்கிரம் வாங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தை சாக கிடக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறோம். அவரை கூட்டிகிட்டு போகும்போது மேலே ஏறுறாரு. மேலே ஏறி அப்படியே உள்ளே போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே இருக்கிறவர்கள் முகத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு சோகம் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த குழந்தை நேற்று நைட்டே இறந்துருச்சு. ஆனாலும் அந்த குழந்தைய பெற்ற தாய்க்கு மனசு இல்லை என் குழந்தை சாகலை அப்படின்னு அந்த குழந்தை முன்னாடியே விரித்து பார்த்துக்கிட்டு எப்படியாவது என் குழந்தை உயிரோட வந்துடாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் அந்த குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முதல் நாள் நைட்டு இறந்த குழந்தைய மறுநாள் மதியம் வரைக்கும் வச்சு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்பதான் இம்மானுவேல் உள்ள வர்றாரு. இப்படி இம்மானுவேல் உள்ள வந்துட்டு, சரி பயப்படாதீங்க, நான் குழந்தைக்காக ஜெபம் பண்றேன், ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விசுவாசத்தோட அவர் கையை அந்த குழந்தை மேல வச்சு ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. நிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம், எப்படியோ குழந்தை வரப்போகுது, இவர் இந்த குழந்தை உயிரோட கொண்டு வந்துடுவார் அப்படிங்கிற எண்ணம் சுத்தி இருந்த மக்களுக்கும் அந்த தாய்க்கு இருந்துச்சு. இவர் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணிட்டு கண்ணை திறந்தா மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன ஆச்சரியம் கேட்குறீங்களா? அங்கே ஒன்றுமே நடக்கலை. அந்த குழந்தையும் உயிரோட வரல. எல்லாரும் இவரை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. என்னடா அவர் நம்ம இயேசுவோட சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் அவர் அற்புதம் செய்தவரையும் சொல்லி நம்ம இங்கே சொல்ல வந்தோமே, இப்படி முதல் காரியமே நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அதே வீட்டோட ஒரு மூலையில் உட்கார்றாரு. உட்காந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே நான் உங்களை நம்பி தானே வந்தேன், இப்போ நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த மக்கள் மத்தியில் எப்படி நான் இனி ஊழியம் செய்ய முடியும், என்னால் எப்படி சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும், எப்படி நீங்கள் உண்மையுள்ள அதிசயம் உள்ள அற்புதம் உள்ள தேவன் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு ரொம்ப கலங்கி போய் ஒரு ஓரத்தில் உட்காந்து அழ ஆரம்பிக்கிறார். ஒரு 2 மணி நேரம் அவர் அழுகுறாரு. அழுகுறப்ப அவர் சொல்றாரு, விசுவாசமா உங்களுடைய நாமத்தினால எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி உங்களுடைய வேத வசனம் சொல்லுதே ஐசப்பா, ஏன் என்னால் இந்த குழந்தைய எழுப்ப முடியல? சரி, இப்போவும் இது என்னோட ஊழியம் கிடையாது, இது உங்களோட ஊழியம், நீங்கள் என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்ட்டு அவர் அழுது சோமனிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு பக்கத்துல இருந்து சவுண்ட் வருது. அந்த அம்மா அங்கே கூடியிருக்கிறவங்களாம் பயங்கர சந்தோஷமா படுறாங்க, பயங்கர ஆர்ப்பரிப்போடு நிற்கிறாங்க. என்னன்னு எட்டி பார்த்தா அந்த குழந்தை உயிரோட வந்துருச்சு. ஒரு நாளும் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை மட்டுமல்ல மரித்தவனையும் உயிர்ப்பிக்கும் அப்படிங்கிறது இந்த நிகழ்வு மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க. அப்படி அந்த குழந்தையை பார்த்தவருக்கு பயங்கர சந்தோஷம். அங்கேயே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ அவருக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு, சரி ஆண்டவர் எனக்கு அற்புதம் பண்ணிட்டாரு, நான் போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறேன், திருப்பி நான் இங்கே வர்றேன் அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. தான் வீட்டில் போயிட்டு ஆண்டவர் எனக்கு ஒரு பணித்தளத்தை கொடுத்துட்டாரு, நான் அங்கே போகிறேன், அதனால நீங்கள் குடும்பத்தையெல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு திருப்பி 1 மாதம் கழித்து அந்த ஊருக்கு வராரு. திருப்பி 1 மாதம் கழித்து அந்த ஊருக்கு வரும்போது அவருக்கு இன்னொரு ஆச்சரியமும் ஒரு அதிர்ச்சியான விஷயங்களும் காத்திருந்துச்சு. ஏன்னா இவர் அவ்வளவு ஆச்சரியமாக பார்த்த அந்த மக்கள் இவரை கண்டுக்கவே இல்லை. இவரை பார்த்து ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்க. இவருக்கு பயங்கர குழப்பம், ஏன் என்னாச்சுன்னு புரியல அப்படின்ட்டு அந்த குழந்தை உயிரோடு வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அந்த தாயும்
இவரை பார்க்க மறுத்துட்டாங்க. அந்த தாய் அந்த குழந்தைய வெறிச்சு பார்த்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏமா என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்பதான் அந்த தாய் சொன்னது என்னன்னா, நீங்க போனதுக்கு அப்புறம் இந்த ஊர்ல ஒரு பெரிய ஆள் இருக்காரு, அவரோட மத நம்பிக்கை உட்பட்டு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவர் உன் குழந்தை உயிரோடு அது மறுபடியும் எப்படி சாகதான் போகுது, உன் குழந்தை உயிரோடு வந்ததுக்கு காரணம் தீய சக்தி, செத்தவன் எப்படி மறுபடியும் உயிரோட வர முடியும், அப்படி வந்துட்டு அதுக்கு பேர் தீய சக்தி தானே, அதனால குழந்தைக்கு நீ எந்த பராமரிப்பும் பண்ணாம நீ குழந்தை சாகிற வரைக்கும் நீ அப்படியே விட்டுட்டு நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சதாகவும், இனிமேல் யாரும் மிஷினரிகளையோ இல்லை இந்த மாதிரி இயேசு அப்படிங்கிற காரியத்தை யாரும் பின்பற்றக்கூடாதுன்னு அந்த ஊரில் உள்ள பெரியவர் சொல்லியிருக்காரு. அப்போதான் இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு. சரி, நம்ம ஆரம்பித்தோம், இது கடவுளோட திட்டம், இதை நம்ம கைவிட விடக்கூடாது அப்படின்ட்டு அந்த மக்கள்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். அந்த மக்கள்கிட்ட அதிகமாக வாரம் வாரம் சந்திக்க ஆரம்பிக்கிறார். அவங்கள விசுவாச வார்த்தைகளையும் கடவுளோட வார்த்தைகளையும் கொண்டு பயங்கரமாக ஊண்ட கட்டி கொடுக்கிறார். ஒரு சில நாட்கள் என்னாச்சு அப்படின்னா, அந்த மக்கள்கிட்ட இருக்க காரியங்களும் நீங்கி மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு யூரோப் மிஷினரி எப்படி அவர் கிராமத்தில் ஒரு மிஷினரியை உண்டு பண்ணாரோ அதே போல இங்கே இந்த கிராமத்தில் ஒரு சர்ச்சை உண்டு பண்ணி அதுக்கு ஒரு பாஸ்டரையும் அவங்க மக்களே ஒருத்தரை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த இடத்துல சர்ச் ஒன்று ஆரம்பித்து ஊழியக்காரங்களும் சுவிசேஷ காரியங்களும் இப்போ நடந்துட்டு இருக்கு. இப்படி ஒரு வல்லமையான சாட்சியை தான் இன்னைக்கு நம்ம இந்த பகுதியில் பார்த்துருக்கோம். ஜீவனுள்ள தேவன் ஒருவர் யார் அப்படின்னா நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா இறந்தவனையும் உயிர்ப்பிக்க முடியும் அப்படின்னா அது இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் அப்படிங்கிறத நாம் இந்த பகுதி மூலமாக பார்த்தோம். இன்றைக்கும் கடவுள் அற்புதம் அடையாளம் எல்லாத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் மறந்து போக வேணும். நம் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி.